Next வந்து advanced techniques of instructionsல first unitோட 6th question. இந்த யூனிட்ல மொத்தம் 15 questions இருக்கு. I'm trying to cover all the question. பட் ஆனால் போக படிக்க எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுனால கொஞ்சம் லேட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். I'll try to complete all the question in my videos. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, 6th question என்னென்னா explain the types of programmed instruction. இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3 மெயின் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லினியர் ப்ரோக்ராமிங். அது வந்து பிஎஃப் ஸ்கின்னர் தான் இதை வந்து டெவலப் பண்ணார். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஒரு ஸ்டெப்பில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இமீடியட் ஃபீட்பேக் வந்து அதுலேருந்து கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு ஸ்கின்னருடைய லினியர் ப்ரோக்ராமிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா the learner moves step by step from one frame to the next. Immediate feedback is given after each response. Correct responses lead the next frame. அதாவது அவங்க கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. while incorrect answer prompt a review. அங்கே ஒரு ரிவ்யூ கொடுத்து அவங்கள ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிப்பாங்க. It is based on behavioral reinforce. அதாவது ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி இருக்குங்களா, அதே மாதிரி தான் இதுவும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டுட்டோரியல் where learners read a piece of information, answer a question and receive instant feedback before proceeding. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா பிரான்ச்சிங் ப்ரோக்ராமிங் பை க்ராடர் மாடல். இது வந்து நம்ம நார்மன் க்ராடர் தான் வந்து இதை டெவலப் பண்ணார். இது ஒன்றுமே இல்லைங்க, இப்போ ஒரு ஸ்டெப்பில் நம்ம நல்லா படிச்சிட்டோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா அதுலேருந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பிரான்ச்சு க்ரியேட் ஆகி அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் மறுபடியும் நமக்கு புரிகிற மாதிரி டீச் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். இஃப் அ ஸ்டூடெண்ட் answers correctly, they proceed to the next frame. If incorrect, they are directed to remedial frame for clarification before continuing. Allows individualized learning by providing alternative explanations or additional content. Uses instinct feedback, meaning the program adapts based on the learner's mistake. Example பார்த்தோம்னா interactive e-learning modules where incorrect answers. e-learning modules எல்லாம் நம்ம ஸ்வயம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியாது. அதுக்கு பதிலாக மறுபடியும் அது ஃபுல்லாக நம்ம படித்து பார்த்துட்டு மறுபடியும் அந்த குவிஸை கரெக்டாக இது பண்ணாதான் ஆன்சர் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியும். அதே தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மெத்தடிக் ப்ரோக்ராமிங் பை கில்பர்ட். தாமஸ் எஃப் கில்பர்ட் தான் வந்து இதை டெவலப் பண்ணார். இது வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிஸ்கவரிங் லேர்னிங் ரேதர் தென் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பெரிய ப்ராப்ளம் கொடுத்து அதில் அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களால சால்வ் பண்ண முடியலன்னு போது ஹிண்ட்ஸ் இல்லைன்னா கைடன்ஸ் கொடுக்கறது தான் வந்து மெத்தடிக் ப்ரோக்ராமிங். லேர்னர்ஸ் ஆர் ப்ரெசன்டட் வித் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் first and then guided through step to solve it. ஓகேங்களா? என்கரேஜஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் மெமரைசிங். எதனால இதில் வந்து முன்னாடியே நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லலை அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வே ஆஃப் சால்விங் இருக்கும் இல்லைங்களா, அதை அவங்களே கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடிக் ப்ரோக்ராமிங்கில் வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் கொடுத்து அவங்களையே அதை வந்து சால்வ் பண்ண சொல்கிறது. நெக்ஸ்ட் ஃபோக்கஸஸ் ஆன் ஆக்டிவ் லேர்னிங் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கவர் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் த்ரூ கைடட் ப்ராக்டிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோடிங் டுட்டோரியல் where students are given a task. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அ பேசிக் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நடுவில் நம்ம ஹிண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க அதில் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்க்ளூஷன். Each type of programmed instruction serves a different learning style. Linear programmingல பெஸ்ட் இது எதுக்காக பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் சீக்வென்ஷியல் லேர்னிங், அதாவது நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு போயிட்டே இருக்கலாம். பிரான்ச்சிங் ப்ரோக்ராம் யாருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ். ஐடியல் ஃபார் அடாப்டிவ் லேர்னிங் வித் ரெமீடியல் சப்போர்ட். மெத்தடிக் ப்ரோக்ராம் பார்த்தோன்னா encourages problem solving and deeper understanding. These models are widely used in computer assisted learning, e-learning platforms and self-paced educational programs. Next வந்து 7th question. Spell out computer hardware and software. இது ரொம்ப பேசிக்காக நமக்கு கம்ப்யூட்டர் பற்றி என்னெல்லாம் தெரியுமோ அதுதான் இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் மெயின்
two components, hardware software. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னா என்ன? எதெல்லாம் நம்மளால் டச் பண்ணி பார்க்க முடியுமோ அது எல்லாமே ஹார்ட்வேர். டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஏ வந்து இன்புட் டிவைஸ். எதெல்லாம் இன்புட் டிவைஸ்? நம்ம கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், மைக்ரோஃபோன், டச் ஸ்க்ரீன், இதெல்லாமே இன்புட் டிவைஸ். இதெல்லாமே யூஸ்ட் டு என்டர் அ டேட்டா இன்டு த கம்ப்யூட்டர். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு இன்புட்டே உள்ளே கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் யூனிட். திங்க் பண்ணுற பிரெயின் தான் ப்ராசஸிங் யூனிட். ஃபஸ்ட்டு இன்புட், நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் யூனிட். பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர்னு பார்த்தோம்னா சிபியூ அப்படின்னு சொல்லி நம்ம சைல்ட்ஹுட்லேருந்தே படிச்சிருப்போம். சேம் அதே தான், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதோட ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நெக்ஸ்ட் வந்து ஜிபியூ, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ். நமக்கு கம்ப்யூட்டரில் என்னென்ன ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும்? நம்ம டைப் பண்ணுறது, நம்ம என்னென்னலாம் வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாமே என்ன பண்ணுவோம்? சேவ் பண்ணுவோம். எதில் சேவ் பண்ணுவோம்? அதுதான் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், அதாவது ஹெச்டிடி, சாலிட் ஸ்டேட் ட்ரைவ், that is SSD, USB flash drive, and then memory card. இதுதான் வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் டிவைசஸ், யூஸ்டு டு டிஸ்பிளே ஆர் ப்ரெசன்ட் ப்ராசஸ்டு டேட்டா. நம்ம எதில் பார்ப்போம்? என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு மானிட்டரில், பிரிண்ட் எடுத்து பார்ப்போம். தென் ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் டிவைசஸ், யூஸ்டு ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் நெட்வொர்க்கிங். மாடம், ரூட்டர், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து கம்யூனிகேஷன் டிவைசஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். இதெல்லாம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம்னா, எதெல்லாம் நம்மளால் டச் பண்ணி பார்க்க முடியாதோ அது எல்லாமே கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேரில் வரும். சரிங்களா? சாஃப்ட்வேர் ரெஃபர்ஸ் டு த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் டெல்ஸ் தி ஹார்ட்வேர் வாட் டு டூ. என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லும், பட் ஆனால் அதை நம்மளால் டச் பண்ண முடியாது. டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தோன்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸ்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து ஒரு நார்மல் லேப்டாப்லாம் விண்டோஸ் இருக்கும், சிலது வந்து மேக் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், ஆன்டிவைரஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், டெஸ்ட் கிளீனப், இது எல்லாமே வந்து நம்மளோட சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வரும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், யூஸ்டு பை யூசர்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இப்போ ப்ரொடக்டிவிட்டி சாஃப்ட்வேர், என்னென்ன அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் நம்ம யூஸ் பண்ணுவோம்? எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவோம், எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாமே கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே கம்ஸ் அண்டர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், யூஸ்டு பை யூசர் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்னா எக்ஸல் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாமே நம்மளோட டாஸ்க் தானே. அதெல்லாமே கம்ஸ் அண்டர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ப்ரொடக்டிவிட்டி, இதில் வந்து ப்ரொடக்டிவிட்டி சாஃப்ட்வேர் வந்து எம்எஸ் ஆஃபீஸ், கூகுள் டாக்ஸ். மல்டிமீடியா சாஃப்ட்வேர், ஃபோட்டோஷாப், விஎல்சி மீடியா பிளேயர். நெக்ஸ்ட் வெப் ப்ரௌசர்ஸ் பார்த்தா கூகுள் க்ரோம். அதுக்கப்புறம் எம்எஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க எட்ஜு, இதெல்லாமே வந்து வெப் ப்ரௌசர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர். எதெல்லாம் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்? கம்பைலர், பிடிஎஃப் கன்வெர்ட்டர், இதெல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். கோட் எடிட்டர், விஎஸ் கோட், நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, சி++, இதெல்லாமே ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ். நம்ம எப்படி இதை கன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர், வைல் சாஃப்ட்வேர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் கண்ட்ரோல் தி ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறது சாஃப்ட்வேர். போத் ஆர் எசென்ஷியல் ஃபார் கம்ப்யூட்டர் டு ஃபங்க்ஷன் எஃபெக்டிவ்லி. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம்னா, explain programmed instruction and allied terms. அதில் allied termsலாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். programmed instructions and allied terms அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுக்க போகிறோம். is a self-learning technique that presents information in a structured sequence allowing learner to progress at their own pace. இது வந்து ஸ்கின்னருடைய ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி. இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த கொஷினில் இருக்கிற பாயிண்டர்ஸே தான் இங்கேயும் நான் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நியூ பாயிண்டர்ஸுமே இதில் இருக்கும். சரிங்களா? which emphasizes reinforcement and immediate feedback. This method is commonly used in computer assisted learning, e-learning platforms and self-paced education program. Allied terms related to programmed instruction. First வந்து linear program நம்ம பிஎஃப் ஸ்கின்னரோடது. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். அங்கே என்ன எழுதணுமோ அது அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒரு ரிவ்யூ ப்ராம்ப்ட் வரும். அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆன் போயிட்டே இருக்கலாம்.
follow a straight fixed sequence of steps. Each correct response allow the learner to proceed to the next frame. Branching program அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நார்மன் க்ராடர் தான் வந்து இதை டெவலப் பண்ணார். இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது அங்கேருந்து நமக்கு ஒரு ரெமேடியல் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. Provides multiple path based on learners response. Incorrect answers lead to remedial frames. Further explanation. Next வந்து மேத்தடிக் ப்ரோக்ராமிங். இது வந்து தாமஸ் எஃப் கில்பர்ட் தான் இது வந்து டெவலப் பண்ணார். இது வந்து ப்ராப்ளம் பேஸ்டு. டிப்பிக்கலாக நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கொஷினை கொடுத்துட்டு அதிலிருந்து அவங்க அதில் பண்ண முடியாமல் அவங்க கஷ்டப்படும் போது நம்ம கைடன்ஸோ ஹின்ஸும் கொடுக்கும்போது அதில் அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க. ஃபோக்கஸஸ் ஆன் ஆக்டிவ் லேர்னிங் ரேதர் தென் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணுன்னு சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமை கொடுத்து அவங்க எப்படி தான் அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க மிஸ்டேக் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஹின்ஸும் கொடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ஸ். த ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷனல் யூனிட் presented in a programmed learning sequence. Each frame consists of content, a question and a feedback. Self-paced learning அப்படின்னு பார்த்தோம்னா learners control their progress moving forward after mastering each concept. இதான் செல்ஃப் பிளேஸ்டு லேர்னிங். அவங்க ஒரு கான்செப்டில் அவங்க மாஸ்டரி ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு அவங்க மூவ் ஆன் ஆவாங்க. காமன்லி யூஸ்ட் இன் ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து இமீடியட் ஃபீட்பேக். இமீடியட் கரெக்ட் ரெஸ்பான்சஸ்க்கு இமீடியட்டாக ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங். கரெக்ட் ரெஸ்பான்சஸ் ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங் வித் while incorrect one provides guidance, ensures mastery of the topic before advancing. அதாவது இமீடியட் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்ட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆவாங்க. ஒரு டவுட் இருக்காது. ஓகே நான் இதில் கரெக்டாக படிச்சிருக்கேனா, இதில் கரெக்டாக லேர்ன் பண்ணியிருக்கேனா, இந்த கோட் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு நம்ம ஒரு டவுட்ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகாமல் ஓகே ஐ ஹவ் லேர்ன்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிறது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் CAI uses computers to deliver programmed lessons. Example, e-learning platform like Khan Academy, Duolingo and Coursera. இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ட்ரில் அண்ட் ப்ராக்டிசஸ் கொடுக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் பேஸ்டு லேர்னிங் மெத்தட் யூஸ்டு ஃபார் ரீஇன்ஃபோர்ஸ் ஸ்கில்ஸ். மறுபடியும் அவங்க லேர்ன் பண்ணுறது தான் ட்ரில். காமன் இன் மேத் அண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் சாஃப்ட்வேர். மாஸ்டரி லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டரி லேர்னிங் ensures learners achieve complete understanding before moving forward. Used adaptive learning system and online courses. மாஸ்டரினாலே என்னது ஒன்றுத்தில் வந்து நம்ம பெஸ்ட் ஆகிறது மாஸ்டரி ஆகிறது இல்லைங்களா. ஆனால் மாஸ்டரி ஆகிறது எப்படி மாஸ்டரி ஆவாங்க? ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணுவாங்க. அதில் தப்பு வந்துச்சுன்னா மறுபடியும் அதை லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதில் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்டாக நம்மளால ஆக முடியும் இல்லைங்களா. அதுதான் மாஸ்டரி லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்சிக் அண்ட் எக்ஸ்டென்சிக் ஃபீட்பேக். அப்படி இன்ஸ்டன்சிக் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தோம்னா லேர்னர் ரியலைசஸ் மிஸ்டேக் த்ரூ ஹின்ஸ் அண்ட் கைடன்ஸ். அவங்களோட மிஸ்டேக்ஸை அவங்க வந்து ஹின்ஸும் கைடன்ஸ் மூலமா அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. எக்ஸ்டென்சிக் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் கரெக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிளனேஷன் கிவன் பை த சிஸ்டம். டைரெக்டாக இது தப்பு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸ்டென்சிக் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். Programmed instructions and its allied term plays a vital role in modern educational technology, makes learning more systematic, interactive, learner-centered. These concepts form the basis of many digital learning tools and self-paced education methods today. Next question என்னன்னு பார்க்கலாம். 9th question. What is mean by linear program, extrinsic program and explain அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. linear program ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பட் ஸ்டில் சேம் தான் இங்கே எழுத போகிறோம். லிட்டில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட நம்ம எழுதணும். மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா linear program also known as extrinsic program அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா this method is programmed instruction in which learners progress through a fixed sequence of steps. இது தப்பு இது கரெக்ட் அவ்வளோதான் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். டைரெக்டாக ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஈச் ஸ்டெப் இஸ் கால்ட் அ frame. Present small unit of information followed by a question or task. The learner must respond correctly to move forward. அப்படி இல்லைன்னா அங்கே அது கரெக்டு இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து this process is based on Skinner's operant
conditioning theory, which emphasizes reinforcement and immediate feedback to enhance learning. Explanation of linear program அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சீக்வன்ஸில் இது போயிட்டே இருக்கும். This is a fixed sequence of learning. Information is presented in a predefined order. Predefined order. All learners follow the same path without deviation. அதாவது நடுவில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதோ முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு அவங்க ஒரு சீக்வன்ஸில் தான் போயிட்டே இருக்கணும். ஸ்மால் அண்ட் லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் இதெல்லாமே வந்து the content is broken into small frames. Each frames built on the previous one to ensure understanding. Next வந்து active learner participation. Learner must respond to each frame before proceeding. அப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆவாங்க. தப்பாக இருந்துச்சு அப்படின்னும் போது அங்கே ஒரு ரிவ்யூ ப்ராம்ப்ட் வந்து விசிபிள் ஆகும். அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா immediate feedback. Correct response lead to the next frame. Incorrect response may result in repetition or hints. Self-paced learning. இது வந்து ஒரு self-paced learning. Learners progress at their own speed, making learning individualized. Example of linear program அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இங்கிலீஷ் கிராமர் லெசன் வச்சுக்கோங்க. அதில் வந்து வேர்ப் பற்றி டென்ஸ் பற்றி நம்ம டீச் பண்ண போகிறோம். Frame 1 explanation. The present tense describes action happening now. Presentனா இப்போ நடக்கிறது. Question என்ன கேட்குறாங்க? Which sentence is the present tense அப்படின்னு கேட்குறாங்க. Choices பார்த்தோம்னா she is eating, she ate. Ateன்னு சொல்லும்போது அது ஆல்ரெடி நமக்கு தெரியுது, ஆல்ரெடி நடந்த விஷயம். ஸோ அவங்க she is eating அப்படின்னு அவங்க கரெக்டாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு வந்து அவங்க போவாங்க, நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு போவாங்க. she ateன்னு அவங்க கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரேம் 1 மறுபடியும் முதல்லேருந்து அவங்க படிப்பாங்க. Next வந்து frame 2 explanation of the past tense followed by another question. This pattern continues until the learner completes the lesson. Advantages of linear program அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். Ensures systematic learning with structured progress. Provides immediate reinforcement for correct answers. Supports self-paced learning. Disadvantage அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. Lacks flexibility. All learners follow the same path. May not cater to individual learning difficulties. No alternative explanations for incorrect answer. Incorrect answer அப்படின்னா அதுக்கு alternative explanation அங்கே கிடையாது. Conclusion அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா a linear program is stringed program, extrinsic program அப்படின்னு சொல்லுவாங்க. Structured step-by-step learning method that ensures systematic knowledge acquisition while effective for basic concepts and skill development. It may not suit all learning styles. It is commonly used in computer assisted instruction அதாவது CAI, online learning platform and self-paced tutorials. Next 10th question பார்க்கலாம். What do you mean by branching program? அதாவது intrinsic program and explain அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. branching program நம்ம நார்மன் க்ராடர் தான் வந்து இதை டெவலப் பண்ணாரு. இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து மீனிங் சொல்லிடலாம். branching program also known as intrinsic program is a non-linear instructional method னு நம்ம சொல்லலாம். allows learner to take different learning paths. நிறைய branches போட்டு அவங்க எப்படி வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம். முன்னாடி இருக்கிற லெசனை அவங்க படிக்கலாம், அதுக்கு முன்னாடி அவங்க படித்த லெசனையும் அவங்க போய் அந்த கான்செப்டையும் அவங்க போய் லேர்ன் பண்ணலாம் மறந்துருச்சு அப்படின்னும் போது. if a learner answers correctly they move forward, but if they answer incorrect they are directed to remedial content before proceeding. அதாவது இந்த கான்டென்ட்டை இதில் புரிஞ்சிக்க முடியல, இப்போ இன்னும் ஈஸியர் வேல அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த remedial content before proceeding. This method was developed by Norman A. Crowder and is based on error correction and adaptive learning, making it different from linear program which follows a fixed sequence. Next வந்து explanation of branching program அப்படின்னு பார்த்தோம்னா multiple learning paths இருக்கு. Unlike linear program where all students follow the same sequence, branching programming allows learners to take different routes based on their understanding. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை இன்னொரு பிரான்ச் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. Incorrect answers lead to remedial frames for additional explanation. Next second என்னன்னு பார்த்தோம்னா build
In error correction, learners receive immediate feedback when they make a mistake. Instead of repeating the same content, they are given clarifications before retrying. Decision based learning, the learner actively interacts with the content. If a wrong answer is chosen, the program identifies why the learner made the mistake and provides guidance. அவங்க இதனால் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு டெசிஷன் மேக் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும், கைடன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் லேர்னிங் அப்ரோச்சஸ் encourages critical thinking rather than memorization, suitable for complex subjects that require understanding rather than rote learning. Example பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ லேர்னிங் மாடியூலில் ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி அவங்க லேர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் தி மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்? அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இங்கே கொடுத்துருக்கேன். சன்லைட்டு இல்லைனா வாட்டர். அவங்க அதை சன்லைட்டுன்னு சொல்லாமல் வாட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மறுபடியும் ரிமீடியல் கிளாஸுக்கு ஃப்ரேமுக்கு கூட்டிகிட்டு போய் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், அந்த ரோல் ஆஃப் சன்லைட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுவே சன்லைட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு அவங்க மூவ் ஆன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம் 2, which gas is absorbed during photosynthesis? ஆக்சிஜன் அப்படின்னு அவங்க கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரக்டட் டு ஃப்ரேம் எக்ஸ்பிளைனிங் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் பிளான்ஸ். அவங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது அது எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃப்ரேமுக்கு கொண்டு போகும். கார்பன் டை ஆக்சைடு கிளிக் பண்ணிட்டாங்கன்னா ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் frame. Thus, learner take different paths depending on their responses. Advantages அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா adaptive learning, adjust to individual learning needs. ஒவ்வொருத்தரோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகும். Better error correction, explains mistakes instead of just marking them wrong. தப்புன்னு சொல்லாமல் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். Enhances understanding, encourages higher order thinking. Engaging and interactive, keeps learner motivated. Disadvantage அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லேருந்து டிசைன் போகுது. requires careful structuring of multiple learning paths. Time consuming, learners may take longer to complete due to remedial content. அவங்க நிறைய டைம் எடுக்கிற மாதிரி கூட அது இருக்கும். Not always suitable for simple concept, best for higher level learning. Conclusion என்னன்னு பார்த்தோம்னா branching program, intrinsic programன்னு சொல்லுவாங்க. இதை is advanced learning method that allows students to take different routes based on their performances. It is widely used in computer based learning, e-learning platforms, AI driven educational tools to provide personalized and effective learning experiences. Next வந்து 11th question பார்க்கலாம். briefly explain methetic program. methetic program வந்து நம்ம கில்பர்ட் தான் அதை டெவலப் பண்ணாருன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து மீனிங் பார்த்துடலாம். மெத்தடிக்ஸ் program is a problem solving and discovery based learning approach developed by Thomas F. Gilbert. Unlike traditional programmed instruction which focuses on step by step reinforcement, methodic emphasizes active learning, logical thinking and self exploration. The term methodics is derived from the Greek word methesis, meaning learning. It encourages students to construct their own knowledge rather than passively receiving information. நம்ம சொல்ல பண்ணுறதை விட அவங்களே அவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கும். Features of methodic program அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா active participation, learners engage in problem solving rather than memorization. Encourages students to explore and discover concepts independently. Learning by doing, அவங்க பண்ணி அவங்க அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. If not, we will give the hints. Students perform tasks, experiment and draw conclusions. Focuses on real world applications of knowledge. அதுதான் நம்ம ரியல் வேர்ல்ட் நாலேஜுக்கு மேத்தடிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கரெக்ஷன், லேர்னர்ஸ் அனலைஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த்ரூ ஃபீட்பேக். என்கரேஜஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். Focus on mastery, ensures a deep understanding of the subject, moves beyond rote learning
to conceptual learning. Example பார்த்தோம்னா consider a mathematic based learning module for the teaching fractions. ஓகேங்களா, instead of simply giving rules about fractions, students are asked to divide a cake into different portions. கேக்கோ இல்லை ஒரு குக்கீஸோ கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸாக அதை வந்து பிரேக் பண்ணவோ இல்லை கட் பண்ணவோ சொல்லணும், டிவைட் பண்ண சொல்லிவிட்டு அதிலிருந்து அவங்க வந்து ஃப்ராக்ஷன்ஸை வந்து அவங்க கான்செப்டை அவங்களே சொல்லணும். அதுதான் வந்து இதோட கான்செப்ட். If a student divides a cake into 4 equal parts, they realize each piece is 1/4 of the whole. If a student correctly says 1/3 equal to 1/4, the program asks them to a student incorrectly says 1/3 equal to 1/4, the program asks them to compare actual pieces, leading to self-correction. This approach promotes experiential learning and logical reasoning. Advantages அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா encourages critical thinking and problem solving. அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் டிஸ்கவரி அண்ட் கான்செப்சுவல் லேர்னிங், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். டெவலப்ஸ் இண்டிபெண்ட் லேர்னிங். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இதுவும் டைம் கன்சியூமிங் தான். ஏன்னா அவங்களுக்கு புரியாத ஒரு கொஷனை கொடுத்து நம்ம அதை சால்வ் பண்ண சொல்கிறோம் இல்லையா, அதனால ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீட்ஸ் வெல் டிசைன்ட் ஆக்டிவிட்டீஸ். புவர்லி டிசைன்டு டாஸ்க் மே கன்ஃபியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். பெஸ்ட் ஃபார் மேத், சயின்ஸ் அண்ட் லாஜிக் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the mathematic program is an innovative self-directed learning approach that fosters critical thinking and deeper understanding. It is widely used in STEM education, experiential learning and inquiry based learning environments. Next question நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப லென்த்தியாக 30 minutes கிட்ட இது போயிட்டதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 3 questions கம்ப்ளீட் பண்ணுறேன். Thank you.